like, comment, share and subscribe. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். பேராசிரியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கற்பித்தல் முறை கோணம் 4. வினாக்கள் மற்றும் விவாதங்கள் மூலம் புரிய வைத்தல். ஒரு நல்ல ஆசிரியர் தாம் நடத்தும் பாடங்களை முழுமையாக தமது மாணவர்களின் மனதில் பதிய வைப்பதற்கு பயன்படுத்த வேண்டிய அழகிய முறை இது. பொதுவாக ஒரு பாடம் நடத்தும்போது அந்த பாடம் சம்பந்தமான தகவல்களை வேறு விதமாகவும் தெரியப்படுத்துறது ஒரு முறை. இன்னொரு முறை ஒரு வினாக்கள் மற்றும் விவாதங்களை உருவாக்கி மாணவர்களுக்கிடையே கலந்துரையாடி பாடம் நடத்தினால் மறக்க முடியாத அளவுக்கு அந்த பாடம் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றுவிடும். வினாக்களையும் விவாதங்களையும் எழுப்பி அந்த தகவல் தொடர்பான முழுமையான சிந்தனையை தூண்டுவதே இம்முறையின் நோக்கமாகும். இந்த முறையிலான கற்பித்தல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறையிலும் காண கிடைத்திருப்பதை நாம் சில ஹதீஸ்கள் வாயிலாக காண்கிறோம். நாம் அனைவரும் அறிந்த பிரபலமான செய்தி, ஐவேள தொழுகைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கான இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களில் ஒருவரின் வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதில் அவர் தினமும் 5 முறை குளிக்கிறார். அவரின் மேனியிலுள்ள அழுக்குகளில் எதுவும் எஞ்சியிருக்குமா என கூறுங்கள் என்று தோழர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவரின் அழுக்குகளில் சிறிது அளவும் எஞ்சி இராது என நபி தோழர்கள் கூறினார். இது ஐவேளை தொழுகைகளின் உவமையாகும். இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை அகற்றுகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேற்கண்ட ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டிருக்கும் அணுகுமுறையை பாருங்க. ஐவேள தொழுகைகளும் உங்களின் பாவங்களை அளிக்கிறது என்று நேரடியாக ஒரு செய்தியை கூறும்போது ஏற்படும் தாக்கத்தை விட வீட்டின் முன்னால் ஓடும் ஓர் ஆற்றை உதாரணமாக கூறி வினா எழுப்பி மக்களின் சிந்தனா சக்தியை தூண்டிவிட்டு பின்னர் செய்தியை கூறும்போது ஏற்படும் தாக்கம் ஆழமானது, என்றுமே மறக்க முடியாத அளவுக்கு நினைவில் பதிந்துவிடும் என்பது உண்மை. மற்றொரு செய்தியை உதாரணமாக காண்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம், திவாலாகி போனவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். மக்கள் யாரிடம் வெள்ளிக்காசோ பொருட்களோ இல்லையோ அவர்கள்தான் எங்களை பொறுத்தவரை திவாலானவர் என்று பதில் அளித்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயத்தாரில் திவாலாகி போனவர் ஒருவர் ஆவார். அவர் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத் ஆகியவற்றுடன் வருவார். அதே நேரத்தில் அவர் ஒருவரை திட்டியிருப்பார், ஒருவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார், ஒருவரது பொருளை முறைகேடாக புசித்திருப்பார், ஒருவரது இரத்தத்தை சிந்தியிருப்பார், ஒருவரை அடித்திருப்பார். ஆகவே அவருடைய நன்மைகளில் இருந்து சில இவருக்கு கொடுக்கப்படும்
இன்னும் சில அவருக்கு கொடுக்கப்படும் அவருடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுப்பதற்கு முன் நன்மைகள் தீர்ந்துவிட்டால் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்களிலிருந்து சில எடுக்கப்பட்டு இவர் மீது போடப்படும். பிறகு அவர் நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவார். அவரே திவாலாகி போனவர் என்று கூறினார்கள். மேற்கண்ட செய்தியிலிருந்து விளங்கும் கற்பித்தல் அணுகுமுறை என்ன? முஃப்லிஸ் என்ற வார்த்தைக்கு மொழியியல் ரீதியான அகராதி அர்த்தம் அனைத்து பொருட்களையும் இழந்து ஒன்றுமில்லாமல் நிர்கதியாக நிற்பவர், திவாலாகனவர் என்பதுதான். என்றாலும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தை பொறுத்தவரை முஃப்லிஸ் என்பவர் இப்படிப்பட்டவர்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள். முஃப்லிஸ் என்ற வார்த்தைக்கு மக்கள் மனதில் பதிந்திருக்கும் உலகியல் ரீதியான கண்ணோட்டத்தை மாற்றி மறுமை நோக்கிலான விளக்கத்தை மனதில் தெளிவாக பதிய வைக்க வேண்டும் என்பதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கமாகும். இப்போதும் கூட நம்மில் இந்த ஹதீஸை தெரிந்தவர்களுக்கு முஃப்லிஸ் என்ற வார்த்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விளக்கம்தான் மனதில் நிற்கும். மக்களிடம் இருந்து இந்த பதில்தான் வரும் என்று எதிர்பார்த்தே நபி அவர்கள் அந்த வினாவை எழுப்புகிறார்கள். காரணம், ஒருவரது பதில் மறுக்கப்பட்டு அதற்கான வேறொரு விளக்கம் பதிலாக கிடைக்கப்பெறும் போது அந்த விளக்கம் மறக்க முடியாதவாறு மனதில் பதிந்துவிடும் என்பது மனித இயல்பு. ஒரு விஷயத்தை நேரடியாக கற்பதை விட தவறுகள் திருத்தப்பட்டு அதன் மூலம் கற்றுக்கொள்வது என்றுமே மனதை விட்டு அகலாது. இப்படி வினா எழுப்பி அதன் மூலமாக செய்திகளை மனதில் பதிய வைப்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக மற்றொரு ஹதீஸ் ஒன்றை காண்போம். அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை இளைஞர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி கேட்டார். மக்களோ நபி அவர்கள் கோபப்பட்டு விடுவார்களோ என்று பயந்து உஷ் உஷ் என்று கூறி அந்த மனிதரை அமைதிப்படுத்த முயன்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய தாய் விஷயத்தில் இவ்வாறு நடக்க நீ விரும்புவாயா என்று அந்த இளைஞரிடம் கேட்டார்கள். அந்த மனிதரோ, நான் உங்களுக்கு அர்ப்பணம், நிச்சயமாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் என்று பதில் அளித்தார். அவ்வாறே மற்ற பெண்களும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞரிடம் கூறிவிட்டு, உன்னுடைய சகோதரியிடம் இவ்வாறு நீ நடந்து கொள்வதை விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உங்களுக்கு அர்ப்பணம், நிச்சயம் நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் என்று கூறினார். அவ்வாறுதானே மற்ற பெண்களும் என்று நபிகளார் பதில் அளித்துவிட்டு, உன்னுடைய தந்தையின் சகோதரி மற்றும் தாயின் சகோதரி ஆகியோரிடம் நீ இவ்வாறு நடந்து கொள்ள விரும்புவாயா என்று மூன்றாவதாக கேட்டார்கள். அதற்கு அந்த இளைஞர், இல்லை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உங்களுக்கு அர்ப்பணம், நிச்சயமாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் என்று பதில் அளித்தார். அவ்வாறுதான் பிற பெண்களும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞருக்கு பதில் கூறிவிட்டு தமது கையை அந்த இளைஞரின் நெஞ்சின் மீது வைத்து, இறைவா, இந்த மனிதரின் பாவங்களை மன்னித்து விடு, இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இவரை சிறந்த மனிதனாக ஆக்கு என அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அதன் பிறகு அந்த இளைஞர் வேறு எந்த தவறான விஷயங்களின் பக்கமும் தன் கவனத்தை திருப்பவில்லை. நூல் முஸ்னத் அஹ்மத். மேற்கண்ட நபி மொழியில் நாம் காணும் நபிகளாரின் அணுகுமுறை என்ன? தவறான செயல் புரிவதற்கு அனுமதி கேட்டு வரும் அந்த மனிதரை நபி அவர்கள் அதட்டவில்லை. அந்த தவறான செயலை விட்டு தடை செய்யக்கூடிய, எச்சரிக்கை செய்யக்கூடிய சில வசனங்களை அவருக்கு உபதேசம் செய்யவும் இல்லை. மாறாக சிறு குழந்தைகளுக்கு புரிய வைப்பதை போல கேள்விகள், உரையாடல்கள் மற்றும்
தர்க்கங்கள் வாயிலாக அந்த இளைஞரின் மனதில் அந்த செயல் தவறானது என்பதை ஆழமாக பதிய வைக்க சில உதாரணங்களை எழுப்பி கூறினார்கள். சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு நேரடியாக குர்ஆன் வசனங்களை மட்டுமே கூறி ஒரு விஷயத்தை புரிய வைப்பதை விட அவர்களின் உள்ளத்தை தைக்கும் விதமாகவோ அல்லது புத்தியில் உரைக்கும் விதமாகவோ கேள்விகள் மற்றும் விவாதங்கள் ஆகியவற்றின் மூலமாக புரிய வைப்பது அதிக பலனை தரும். இம்மாதிரியான அணுகுமுறைகளை ஆசிரியர்கள் மட்டும்தான் கையாள வேண்டும் என்பதல்ல. பருவம் அடையும் வரை குழந்தைகளை பாதுகாக்க வளர்க்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த அணுகுமுறை மிகவும் பயனுள்ளது. தங்கள் குழந்தைகளுக்கு சில விஷயங்களை நேரடியாக கூறினால் புரியாது என்றோ அல்லது அவர்கள் அலட்சியப்படுத்தி விடுவார்கள் என்றோ அச்சம் இருக்குமாயின் நாமவே அவர்களிடம் கேள்விகள் கேட்டு விவாதித்து அவர்களின் தவறான அணுகுமுறைகள் மற்றும் சிந்தனைகளை தவறு என்று அவர்களின் மனதில் பதிய செய்து நாம் சொல்ல நினைக்கும் நல்ல விஷயங்களை அவர்களது உள்ளத்தில் பசுமரத்தாணி போல் பதிய செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் மேலும் பெருமானாரின் கற்பித்தல் முறைகளை பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com